லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு இயேசு வருகிறார். இயேசு வருகிற செய்தியை கேட்டு மார்த்தாள் ஓடி வராங்க. இயேசு வீட்டுக்கே வரல. இயேசு எங்க நிக்கிறார்னா மரியாள் ஓடி வருகிற வழியில நிக்கிறார். ஏன்னா மரியாள் 3 நாளா ஓடி போறான். ஓடி வீட்டுல இருந்து திடீர்னு ஓடுவா. எங்க ஓடுவா? கல்லறைக்கு ஓடுவா. இயேசு வருவார் நம்பிக்கையோட. வரல, திருப்பி போயிட்டா. திருப்பி ஓடுவா. இப்படி 3 நாள் ஓடி ஓடி 4வது நாள் உட்கார்ந்துட்டா மரியாதை. மார்த்தாள் வரும்போது மார்த்தாள் கேட்கிற, ஆண்டவர் நீங்க இருந்திருந்தா அது நடந்திருக்கும். ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தா, நீ அது ஒரு பர்சன் கிட்ட அதை எதிர்பார்க்கிறா. அந்த குடும்பத்துல ஒரு பர்சன் கிட்ட எதிர்பார்க்கிறா. அவ ஆனாலும் பிடி கொடுக்கல. கடைசி நாளில் இங்க பாரு, வீட்டுல ஒருத்தி உட்கார்ந்து இருக்கிறாள், அவள்கிட்ட போய் சொல்ல. நேத்து ஓடுறா மரியாள், 3 நாள் ஏமாற்றம், 4வது நாள் ஓட வேண்டாம் முடிவுல உட்காந்துட்டா. அவ காதுல போய் மார்த்தா சொல்றா, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். எடுத்தா பாருங்க ஓட்டம். வீட்டுல இருந்தவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க? இவ எங்க போக போறான்னு? கல்லறைக்கு. உண்மையில இவ 3 நாளும் கல்லறைக்கு இதே போல ஓடி இருக்கிறான். ஓடி போனது அழுவதற்கல்ல, இயேசு அங்கே வருவார். ஏன்னா லாசரு வியாதியா இருக்கும் போதே இன்ஃபர்மேஷன் இயேசுவுக்கு கொடுத்தாச்சு. அவன் நிச்சயம் வருவார். 3 நாள் போறா, வரல. 4வது நாள் போகல, உக்காந்துட்டா. அவன் இந்த இடத்துல அவ வரணும், மரியாள் வரணும். உன் விசுவாசம் பேசப்படும். நீ போய் மரியாளை கூட்டிட்டு வா. மரியாள் ஓடி வந்ததும் எங்க விழுந்தா தெரியுமா? அவர் பாதத்துல விழுந்தா. பாதத்துல விழுந்து ஒரு பக்கம் தன் வேதனையை சொல்லி அழுதாலும், இன்னொரு பக்கம் அவளுக்கு நம்பிக்கை. அவருடைய பாதம் வந்துட்டு இந்த இடத்துல, அந்த பாதம் பட்டுட்டு, இந்த வேதனையில் அவருடைய பாதம் பட்டுட்டு 4 நாள் ஆயாலும் நாட்டம் வகிச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தர் வரும். 3 நாள் ஓடி ஓடி ஏமாற்றத்தோட நீ ஓடண்டான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உன் விசுவாசம் வேணும். உன் தலைமுறையை தூக்கி எழுப்ப, விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுக்க உன் விசுவாசம் தூக்கி எடுக்கப்படணும். ஆமென், ஆமென். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகி அந்த சரீரம் அழுகி செத்து, ஆமென், செத்து அழுகி 4 நாள். அத நாருமே இல்ல இல்ல. ஆமென். சரீரம் நாரலாம், விசுவாசம் நாரக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஏமாற்றம், 3 நாள் ஏமாற்றம் இருக்கும். அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா உன்னை ஏமாற்றத்திலே கொண்டு போயிருவேன் நினைச்சிட்டியா? ஆமென். நீ எழும்பு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான். உன் விசுவாசம் தேவை. உன் பிள்ளைய தூக்கி எடுக்க, உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப. ஓ ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.